இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்குள்ளே வந்து கூடிய சீக்கிரமே ஒரு பர்சன் வர போகிறாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒன் சைடடாக. இந்த பர்சனுக்கு வந்து உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். நீங்கள் உங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே அறிமுகம் இருக்குது இந்த பர்சனுக்கு. அண்ட் சின்ன வயசுலேருந்தே வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிச்சி உங்களை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த பர்சன் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வந்து ஒரு குடும்பம் உருவாக்கணும், ஒரு குழந்தை குட்டின்னு உங்கள் கூட வந்து மேரேஜ் பண்ணி வாழணும் அப்படின்ற அந்த ஆசை வந்து இந்த பர்சனுக்கு இருக்குது. அண்ட் இந்த பர்சன் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து பர்மிஷன் கேட்டு வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இந்த உங்களை வந்து லவ் பண்ணுறதா அண்ட் உங்களையே வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்கிறதா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பர்சன். ஸோ இந்த பர்சன் கூடிய சீக்கிரமே வந்து உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த ரீடிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை வந்து எப்படி ரொம்ப வந்து அட்மையர் பண்ணுறாங்க. இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு இண்டிபெண்ட் பர்சனாக, ஒரு கரியர் ஓரியன்டான ஒரு கேர்ளாக, ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேர்ளாக, நல்ல ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ண கூடிய ஒரு கேர்ளாக வந்து பார்க்குறாங்க. உங்களை வந்து ரொம்பவே வந்து ஒரு போல்டான ஒரு பொண்ணாக வந்து பார்க்குறாங்க. உங்களை வந்து லாங் டேர்ம் அதாவது உங்களை வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு உங்களை வந்து லவ் பண்ணலாம். உங்களை வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு உங்கள் கூட வந்து சேர்ந்து குடும்பம் நடத்துகிற அளவுக்கு வந்து உங்களை வந்து அட்மையர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்சனாக உங்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ த எம்பரர். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு போல்டான பர்சனாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த நபர் வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு நபராக இருக்க வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் அவங்க வந்து ரொம்ப கரியரில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சனாக வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்து எல்லா விதத்துலையும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்க சான்ஸ் இருக்குது. எல்லா விதத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிற ஒரு பர்சனாக வந்து இருக்க வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து போல்டாக தான் உங்ககிட்ட வந்து அவங்க லவ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் ஆன ப்ரொப்போசல் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பர்சன் கிட்ட இருந்து. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க லவ்வை பார்த்து அவங்க வந்து பயப்படல. அவங்க வந்து உங்களை ட்ரூவாகவே வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க அண்ட் ரொம்பவே வந்து நேசிக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து லவ்வை வந்து சாதாரணமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப போல்டாக தான் அவங்க லவ்வை கூட அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கூடவே வந்து உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்கிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்றது வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி என்ன மூலியமாக அவங்க பேரண்ட்ஸை வந்து உங்ககிட்ட சொல்லி பேச சொல்லணுமா, இல்லை வந்து அவங்களே வந்து டைரெக்டாக வந்து பேசலாமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது சொல்லி பேச சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் வந்து குழம்பி போயும் இருக்காங்க. பிகாஸ் இது வந்து பெரிய டிசிஷனில். ஸோ இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப பெரிய டிசிஷன், ஃப்யூச்சரே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டிசிஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் அவங்க குழம்பி போயும் இருக்காங்க. லைக் வந்து நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் ஏற்றுப்பீங்களான்ற பயம் இருக்குது. உங்ககிட்ட டைரெக்டாக வந்து சொல்லணுமா, இல்லை வந்து வேறு யார்கிட்டயா சொல்லணுமா, இல்லை பேரண்ட்ஸை சொல்லி பேச சொல்லணுமா அப்படின்ற பயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எப்படி உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்றதை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து அவர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து அவரோட லவ்வை வந்து அவர் சொல்கிறதுக்கு வந்து நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து பொறுமையாக அண்ட் அவர் வந்து ரொம்ப அவசரப்படலை. அவர் வந்து உடனே உங்ககிட்ட சொல்லிடணும், கம்யூனிகேட் பண்ணிடணும்னு நினைக்கல. ஸோ அவர் வந்து பொறுமையாக தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து பொறுமையாக தான் யோசித்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ட் நிறைய ஆர்வம் இருக்குது, நிறைய ஐடியாலாம் அவர் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லலாம் அப்படின்ற ஐடியாலாம் அவருக்கு நிறையா வந்து யோசித்து வச்சுட்டு இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து நைட் ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. பிகாஸ் வந்து
ரொம்ப வருஷம் லவ்னு சொன்னல. ஸோ அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. பட் வந்து ரைட்டான டைம் வரட்டும் அப்போ சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்ககிட்ட லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ணலை. உங்ககிட்ட வந்து லவ்வை வந்து சொல்லலை இது வரைக்கும். பட் அவர் வந்து கூடிய சீக்கிரம் சொல்லிடணுன்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. பிகாஸ் கூடிய சீக்கிரம் சொல்லலைன்னா நீங்கள் வந்து வேறு யாருக்காவது ஓகே சொல்கிறீங்கன்ற பயம் கூட அவருக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட கூடிய சீக்கிரமே வந்து லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ண வந்து விரும்பிட்டு இருக்காரு. அண்ட் அந்த லவ்வை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொல்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அவர் யோசிச்சுட்டு இருக்காரு யார் மூலமாக சொல்லலாம், பேரண்ட்ஸ் மூலமாக சொல்லலாமா, இல்லைனா வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசலாமா, இல்லை அவரே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் வந்து அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து அவரே வந்து சொல்கிறதுக்கு வந்து சான்ஸ் லைக் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து அவர் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண தான் வந்து சான்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அவரே வந்து லைக் லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் மே கம் அண்ட் டெல் யூ. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறது வந்து சொல்கிறதுக்கு வந்து நிறையா வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இஸ் கம்மிங். ஸோ அவர் கண்டிப்பாக வராரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக மேஷ ராசியாக கடக ராசியாக இருக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேஷம் இல்லைனா கடகராசி நபராக இருப்பார். அண்ட் அவர் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்காரு. அவர் வந்து நிறைய பிளான் வச்சுருக்காரு. நிறைய உங்கள் கூட லைஃப்பை வாழ்கிறதுக்கு வந்து நிறைய ட்ரீம் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷமாக, அதுவும் சும்மா கொஞ்சம் வருஷம் கிடையாது, உங்களை வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய ட்ரீம்ஸ், நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள்லாம் வந்து உங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் கூட ஃபேமிலி பில்ட் பண்ணுறது, உங்கள் கூட குழந்தை பெற்றுக்கிறதுன்ட்டு உங்கள் கூட லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு வந்து அவர் நிறைய ட்ரீம்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே வச்சுருந்துருக்காரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து அதை எல்லாமே வந்து நிறைவேற்றிக்கணுன்ற ஆசை வந்து அவருக்கு நிறையா இருக்குது. ஸோ உங்களை வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் இருக்கிற ஒரு பொண்ணாக பார்க்குறாரு. உங்களை வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணாக பார்க்குறாரு. உங்களை வந்து ஒரு கிளியராக எல்லாத்தையும் என்ன வேணுன்றதை வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்ச ஒரு பொண்ணாக பார்க்குறாரு. உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் நீங்கள் வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அதை வந்து ரசிச்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பவுண்ட்ரி செட் பண்ண தெரியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு உங்களால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் என்னை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி உங்களால் பவுண்ட்ரிஸ்லாம் வந்து செட் பண்ண தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப உங்ககிட்ட வந்து ரசிக்கிறாரு. ஆக்சுவலி லைக்ஸ் யூ அ லாட். ஸோ அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அண்ட் நீங்கள் வந்து லுக் அட் திஸ். ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ். ஸோ ரெண்டுமே நைட் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய நைட் எனர்ஜி வந்திருக்கு. நைட் ஆஃப் சோர்ட்ஸும் வந்திருக்கு, நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து இந்த எனர்ஜி வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து லைக் இன்னும் கொஞ்ச நாள்லேயே உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்க. மேபி டுமாரோ கூட ஆர் இன்னும் வித்தின் an hour. ஸோ இன்னும் ஒரு 1 hour கூட மே கம் அண்ட் ப்ரொப்போஸ் டு யூ. ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க அன்பு எல்லாத்தையும் வந்து உடனே வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து நிறைய ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஈகோ இருந்திருக்கு அவங்களுக்கு. நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான நிறைய ஈகோலாம் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அவங்க அந்த ஈகோலாம் விட்டுட்டு இப்போ உங்கள் மேலே இருக்க லவ்வுக்காக, இப்போ உங்கள் மேலே இருக்க அவங்களுக்கு இருக்க அந்த அஃபெக்ஷனுக்காக, இப்போ உங்கள் மேலே அவருக்கு இருக்க கேருக்காக வந்து அவர் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே லவ் இல்லை. ஸோ சின்ன வயசில் வந்து நீங்கள் வந்து சொல்லணும், உங்களுக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். நான் வந்து போய் ஓப்பன் அப் ஆகணுமா அப்படின்னு அவங்க வந்து நினச்சிருந்துருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் ஆக வந்து ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து அவங்க லவ்வை வந்து சொல்கிறதுக்கு வந்து அவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வேகமாக லைக் வந்து அவங்க வந்து உங்களை வந்து பொசஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் அவங்களுக்கு வந்து உங்களை வந்து எப்படா உங்கள் கூட வந்து சேருவோன்ற இது இருக்குது. அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்குது நிறையா. ஸோ எப்போ வந்து உங்கள் கூட வந்து சேருவோம், எப்போ உங்கள் கூட வந்து லைஃப் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், எப்போ உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஆசை வந்து நிறையா இருக்குது. அண்ட் அதை வந்து அவங்க வந்து he wants to do it soon. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் அதையும் வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குன்ட்டு அவசரமாக வந்து
பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் பிளான் பண்ணி பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற எனர்ஜியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லுவாங்க. பட் அது வந்து பிளான் பண்ணி பண்ணதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்காரு அந்த ப்ரொப்போசலுக்காக. நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து எப்படி பண்ணலாம் ப்ரொப்போசல் அப்படின்றது வந்து நிறைய யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை தான் வந்து அவர் வந்து நாடி இருக்காரு இந்த டைமு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து அவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்து 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து உங்களை நோக்கி வருது. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து லவ்வை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கிளைம் பண்ணுங்கள். அதே மாதிரி யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து ரிலேட் ஆச்சு, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.